டியர் ரேவதி ORDA ஃபேமிலி, வெல்கம். கதை கேட்கலாமா? அணிலும் ஓணானும். அதாவது கொய்யா பழத்தை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அணில். அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஓணான் வந்துச்சு. அணிலே நான் ஒரு பேயை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது. ஓணான் வியப்போடு பார்த்து அணிலை, ஓணானே நீ பேயை எங்கே பார்த்த, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. ஓ, தாராளமாக சொல்வேனே, நான் வசித்து வந்த வேலியோரத்தில் தான் அந்த பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. உனக்கு கூட அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சரி, இதோ இப்போதே நான் உன்னோட வரேன், எனக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓகேவா, பார்த்துடலாம். உடனே அந்த ஓனா அணிலை அழைத்து அங்கிருந்து வேகமாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அணிலும் ஓனானும் வேலியோரத்தில் வந்தாங்க. அப்போ ஓனா நம்ம வேலியோரத்துலேருந்து வந்து விட்டோமே, இனிமேல் பயப்பட வேண்டாம், அந்த பேய் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, அணில் அதை கேட்ட ஓனா, அணிலே அது நிற்கின்ற ஒரு ஒற்றை பனைமரத்தை பாரு, அந்த ஒற்றை பனைமரத்தை தான் பேய் இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு சத்தம் வேற வருது. அணில் உடனே அந்த பனைமரத்தை நல்லா உத்து பார்க்குது, சத்தமும் கூர்ந்து கவனிக்குது. உடனே அந்த ஒற்றை பனைமரம் நல்லா பார்க்கும்போது ஒரு ஓலையானது தொங்கிட்டே இருக்குது. சரி, சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. என்னடா சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது? அப்போ அணில் பார்த்து ஓனானை பார்த்து, ஏய் ஓனானே, நீ பேயின்னு கூறினியே, அந்த பேயை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்ன, பேயை கண்டுபிடிச்சிட்டியா, எப்படி அப்படின்னு கேட்குது. அப்படியானா அந்த பேயானது பக்கத்தில் வர்றதுக்கும் நம்ம உடனே இங்கேருந்து போயிடலான்னு சொல்லுது. பயந்து ஓடுறதுல பாருங்கள் என்னன்னா அப்படி ஒரு சத்தம் வருது. கவனிச்சியாம்? அதை கவனிக்காமல் எப்படி போகிறது கொஞ்சம். அப்போ சர்னு ஒரு சவுண்டு வருது. அந்த ஒற்றை பனைமரத்தில் தொங்கிட்டுருக்க அந்த பனை ஓலையில் தான் அந்த சவுண்டு வருது. கவனிக்காமல் பேயின்ற பயத்தில் நீ ஓடி வந்துட்ட அணிலே. உடனே ஓனா என்ன பண்ணுது, அந்த பனைமரத்தை கூர்ந்து கவனிச்சுது. பனைமரத்தில் ஓலையானது மரத்தோடு சேர்ந்து அந்த உராய்ந்த சவுண்டு வருது இல்லைங்களா, அதுதான். அதை கவனித்த ஓனா இந்த சவுண்டு வர்றதுக்கான ரீசன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அணிலே, பனைமரத்தில் இப்படி ஒரு ஓலை தொங்கிட்டு இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு நான் பேயின்னு அலறிட்டேனே, நானே என்னை பார்த்து வெட்கப்படுறேன். ஓனானே, உன்னை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும்? நீதான் எந்த குற்றம் செய்யவில்லையே. நீ உன்னுடைய அறியாமையின் காரணமாக பனை ஓலையை பார்த்து பேய் என பயந்து விட்டாய். எதையும் ஆழ்ந்து கூர்ந்து நோக்க வேண்டும். சவுண்ட் வருது அப்படின்னு மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது, அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டும், எதனையும் நன்கு ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்றது அணில். அணிலின் அறிவுரையை ஓனான் ஏற்றுக்கொண்டது. நாமும் ஏற்றுக்கொள்வோமா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.